WWE சாம்பியன்ஷிப்காக சோலோ சிக்கா vs கோடி ரோட்ஸ் பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச். இது உண்மையை சொல்லணும்னா கோடி ரோட்ஸ் vs பிளட் லைன் ஸ்டோரியை விட பிளட் லைன் vs பிளட் லைன் ஸ்டோரிக்கான ஒரு முன்னோட்டம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஜிம்மி ஊசோவை அடிச்சு போட்டதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. டாங்கா பிரதர்ஸ் அண்ட் முக்கியமா ஜேக்கப் ஃபட்டோட வருகைக்கு அப்புறம் சோலோ சிக்காவோட அந்த பிளட் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தாங்க. பால் ஹேமன், கெவின் ஓவன்ஸ் அண்ட் ராண்டி ஆர்டன் இவங்க எல்லாருமே போட்டு தள்ளி நாங்களும் கெத்துதான்றதை ப்ரூவ் பண்ணாங்க. அண்ட் சோலோ சிக்காவா அவரை வந்து ட்ரைபிள் சீஃப்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கோடி ரோட்ஸோட அந்த WWE டைட்டில் வந்து நோக்கி வராரு. இப்படி தான் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. கோடி ரோட்ஸ் வந்து ராண்டி ஆர்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ்க்காக பிளட் லைனை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவ்ல இருக்காரு. ஆனா மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவாவை எப்ப ரோமன் வந்து பொழக்க போறாரு அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு கம்பேக் கொடுக்க போறாருன்ற ஒரு ரூமர் வந்து நிறையவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ராக்லாம் கூட வருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ரூமர் இருந்துச்சு. அண்ட் இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மத்தியில இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கோடி ரோட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல எமோஷனலான ஒரு என்ட்ரன்ஸ் கிடைச்சது. அப்புறம் சோலோ சிக்கா வந்து பார்த்தீங்கன்னா சோலோவா தான் வராரு. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல கோடி ரோட்ஸ் வந்து சோலோ சிக்காவுக்கு ஒரு கிராஸ் ரோட் வைக்கிறாரு. அண்ட் இந்த சமயம் தான் நம்ம டாங்கா பிரதர்ஸ் வந்து குறுக்கிடுறாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் துரத்தி விட ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க நம்ம கெவின் ஓவன்ஸ் அண்ட் ராண்டி ஆர்டன். அண்ட் நெக்ஸ்ட் கோடி ரோட்ஸ் அவரோட அந்த ட்ரிபிள் கிராஸ் ரோட்ஸ் வந்து போட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சோலோ சிக்காவுக்கு. இந்த சமயம் தான் நம்ம ஜேக்கப் ஃபட்டு எப்பயும் போல வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு கோடி ரோட்ஸை பொளந்து விட்டுறாரு. அசால்ட்டா கோடி ரோட்ஸ் அடிச்சு போட்டு அந்த அனௌன்சர் டேபிள்ல வந்து ஒரு ஸ்பிளாஷ் போடுறாரு. அண்ட் இந்த சமயம் தான் நம்ம ஹெட் ஆஃப் த டேபிள் ரோமன் ரெயின்ஸோட மியூசிக் வந்து ஹிட் ஆகுது. கிரவுட் எல்லாருமே பாத்தீங்கன்னா செம்ம எக்ஸைட் ஆயிட்டாங்க. செம்ம கெத்தா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு என்ட்ரி தராரு. அண்ட் அவர் வந்ததும் நம்ம சோலோ சிக்காவுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச வைக்கிறாரு. அப்புறம் ஒரு ஸ்பியரை போட்டுட்டு கோடி ரோட்ஸ்க்கு வந்து ஒரு லுக் வைக்கிறாரு. உனக்கு ஹெல்ப் பண்றதுலாம் நினைச்சுக்காத, நீ இன்னும் என்னோட ரேடார்ல தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கோடி ரோட்ஸ் லைட்டா பம்புற மாதிரி ஒரு லுக்கை வச்சுட்டு சோலோ சிக்காவை வந்து டிஃபீட் பண்ணி மேட்சை வின் பண்ணிடுறாரு. வேற லெவல் கம்பேக் இது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜேக்கப் ஃபட்டும் ரோமன் ரெயின்ஸும் இன்னும் ஆக்சுவலா ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்ல சோலோ சிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஓரமா கதறிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சேடான நியூஸ் என்னன்னா ஜேக்கப் ஃபட் வந்து இன்ஜுரியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சு. ஸோ ஒரு பெரிய அடிலாம் எதுவும் படாம இருந்தா நல்லா இருக்கும். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து கம்பேக் கொடுத்துட்டாரு. அண்ட் பிளட் லைன் ஸ்டோரி வந்து செம்மையா பில்ட் ஆக போகுது இந்த சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ்க்காக. ஒரிஜினல் பிளட் லைன் வர்சஸ் நியூ பிளட் லைன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி லைன் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரோமன் வந்தது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் ரெஸ்லிங் பேஜ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ்.